இந்த படத்தோட கதையை நான் பண்ணும்போது ஒரு மூலிகை தயாரிக்கிற ஒரு குடும்பம், ஒரு டாக்டர் குரூப் வந்து ஒரு வைரஸை பரப்புறாங்க. அந்த வைரஸை பரப்பி அவங்களே அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சு அதை வச்சு கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. கதையை ஓப்பனாக சொல்கிறேன், அதை பற்றி கவலை இல்லை, ப்ரெஸ்ஸில் இருக்கீங்க, பட் சொல்கிறேன் நான். ஒரு டாக்டர் குடும்பம், ஒரு கெட்ட டாக்டர் குடும்பம் இதை இந்த ஒரு வைரஸ், கொரோனான்னு நான் சொல்லலை, ஒரு வைரஸை பரப்பி அதன் மூலமாக கோடி கோடியாக கொள்ளை அடிக்கிறதுக்காக திட்டம் போடுறாங்க. அப்படி அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அதில் பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டரை இந்த மூலிகை குடும்பம் காப்பாற்றுறது. இதனால கோபம் அடைஞ்ச அவங்க அந்த மூலிகை குடும்பத்தை கொன்னுடுறாங்க, அவங்க பேய் ஆயிடுறாங்க. அந்த பேய் வந்து யோகி பாபு மேலே அடிக்கிறது தான் கதை. வணக்கம். 7 மாதம் கழித்து ஒரு அடைப்புலேருந்து நம்மளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்த சக்தி சிதம்பரத்துக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லுங்கள். எப்படா மனுஷங்களை பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி ஒரு ஒரு வேதனை. அந்த வேதனையிலேருந்து முதல்ல ரிலீஸ் ஆகி என் நண்பன் யோகி பாபுவோட இசை வெளியீட்டுக்கு நான் வர்றது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு என்னமோ சக்தி சிதம்பரம் வந்து இது வடிவேலுக்கு எழுதின கதை, அது வந்து இவர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அது உண்மையோ என்னமோ தெரியலை. ஆனால் கரெக்டாக இந்த ஸ்கிரிப்டுக்கு ஆப்டான ஆள் நம்ம பேய் மாமா யோகி பாபு தான். நம்ம தம்பி குமார் சொல்லிட்டு போனார், அவர் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறான்னு. அதில் ஒரு கூர்க்கான ஒரு படத்தில் இவனோட நான் மாட்டிக்கிட்டு முடித்தேன் பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக அவன் எப்போ வந்து எப்போ முடிக்கனே தெரியாது. அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். இப்போ நிறையா படங்கள் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. கண்டிப்பாக அவருடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சக்தியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ஒரு ஃபாஸ்ட்டு மேக்கர் அப்படிங்கிறத விட அந்த ஃபாஸ்ட்லேயும் நல்ல எலிகன்ஸாக அழகான மிக திறமையான, கண்டிப்பாக எங்கள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களை வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. எப்போதுமே அரசாங்கத்தில் நம்ம இருக்கோம்னு நம்ம காட்டிக்கணும். அதனால் மினிஸ்டர் வர நேரத்தில் என்ன பேச அழைச்சதுக்காக திரு சக்தி சிதம்பரம் அந்த குரூப்புக்கு ரொம்ப நன்றி. ஏதோ இப்படியா இருந்தா அப்படியா இருந்தானே, எதுவாக இருந்தாலும் ஓகே. ஏன்னா இந்த படத்துக்கு அரசு அங்கீகாரமே கிடைச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. உண்மையிலேயே அவர் வந்து சினிமாவுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ரொம்ப உடனுக்குடன் வந்து செஞ்சு கொடுக்குற ஒரு நல்ல அமைச்சர் நம்மளுக்கு கிடைத்தது மிகப்பெரிய மகிழ்ச்சி. செல்வமணி கண்டா தான் கொஞ்சம் டர்ராக வர்றாரு அவர். ஏன்னா காலையில் ஆனால் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி ஏதான அப்ளிகேஷன் வருவார், அடுத்த 2 நாள்லேயே அதை முடிச்சு கொடுத்துருவாரு. அப்படி ஒரு 2 பேருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால் நம்மளுக்கெல்லாம் தான் ப்ளஸ். ஏன்னா செல்லுமணி இது செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கும்போது நம்மளுக்காக அவர் கேட்குறாரு, அதை உடனே செஞ்சு கொடுக்கும் அரசுக்கும் மினிஸ்டருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த படத்துக்கு வந்து நான் சொல்ல போனால் நீங்கள் பார்க்கலாம். அதாவது வெரைட்டி டைரியில் இருக்கிற மொத்த பேரையும் கூட்டிட்டு போய் மேய்ச்சிருக்காப்புல சக்தி சிதம்பரம். நான் இருக்கேனாப்பா இதில்? ஏப்பா நான் இருக்கேனா இல்லையா? நீ நடிச்சிங்களா, மறந்துட்டீங்களா? எத்தனை படம் உன் படத்தில் எத்தனை படத்தில் நடிச்சேன்னே தெரியல. இருக்கு, நானும் இருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, எனிவே ஆல் த பெஸ்ட் டு என்டையர் டீம். தேங்க்யூ. ரொம்ப காலமே மறந்து போச்சு சினிமாவே எங்களுக்கு. ஆடியோ ரிலீஸு, ஷூட்டிங்கு, தியேட்ரு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. இப்போ கொஞ்சம் ஞாபகப்படுத்தியிருக்கா சக்தி சுதந்திரம். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயா கடம்பூர் ராஜையா அவர்கள் சொல்ல வேணாம். அவர் வந்து ஒரு அமைச்சராக இல்லை, எங்களையெல்லாம் நேசிக்கின்ற ஒரு தகப்பனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதுதான் உண்மை. ஏன்னா சகோதரராக, ஏன்னா எது விஷயமா வந்து நான் சிம்பிளாக பேசலாம் அவர்கிட்ட. அப்படிலாம் முன்னெல்லாம் அமைச்சர்கள் நம்ம பார்த்து பேசவே முடியாது அந்த காலத்தில். இப்போ அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் சினிமாவை ரொம்ப நேசிக்கிறார், அதான் உண்மை. அதே மாதிரி எங்கள் தலைவர் செல்வமணி சார் அவர்கள் சினிமாவுக்காக நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் சினிமா சீக்கிரமாக மேலும் மேலும் வளரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஐயா மிஷ்கின் சார் வந்திருக்காரு, யோகி பாபு சொல்ல வேணாம். அங்கே ஷூட்டிங் நடக்கும்போது ஏதாவது காமெடி அவர் பஞ்ச் அவர் அடிப்பார். அடிச்சுட்டானே நீங்கள் சொல்லுங்கன்னு நீங்கள் சொல்லு. இல்லைப்பா நீ தானேப்பா நீ சொல்லு. இல்லை நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்தையும் நானே பேசுனேன். அப்படின்னு அந்த விட்டு கொடுக்கும் தன்மை என்பது கலைஞர்களுக்கு ரொம்ப பேருக்கு கிடையாது. அது இருப்பது இதனால தான் யோகி பாபு இவ்வளோ தூரம் முன்னேறிக்கிறார். அதான் உண்மை. ஸ்பாட்டில் ஏதாவது டைலாக் சொல்லிட்டு நீ பேசுங்க அப்படின்னு ஏப்பா நீ சொல்லுப்பா, இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னு அந்த ஒரு தன்மை இருக்கிறது. ஐயா மிஷ்கின் சாரோட ஒர்க் பண்ணல இருந்த வையாபுரி, ரவி மரியா, அண்ணா லியாகத் அலிகான், எம்எஸ் மாமா, பாஸ்கர் மாமா எல்லாருமே ரொம்ப அற்புதமாக இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் பிடிக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் சக்தி சுதந்திரம். அவரோட நான் மகா நடிகன் படம் பண்ணேன், அதுலேயே எனக்கு நல்ல பேர் கிடச்சிது. இதுலேயே அதேமாதிரி திருவோட்ட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்ல பேர் கிடைக்க நம்பிக்கை இருக்குது. அதற்கு மீடியாக்களும் நீங்களெல்லாம் பயங்கரமாக உதவி செய்யணும். ஏன்னா சினிமா ரொம்ப ஆடி போயிருக்கிறது, நீங்கள் தான் அதை தூக்கி நிறுத்த வேண்டும். உங்ககிட்ட தான் இருக்குது எல்லாமே. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். திரைத்துறையில் பெரிய அளவில் சாதித்த வெற்றியாளர்களை, சான்றோர்களை, அவங்கள எல்லாரையும் ஒரே மேடையில் பார்க்கும்போது எங்களுக்கு கொஞ்சம் நடுக்கமாகவும் பயமாகவும் இருக்குது. சென்னைக்கு வந்து ஏதாவது சாதிக்கணும்னு மஞ்சள் பையை தூக்கிட்டு வந்தவங்களில் நாங்களும் ஒருத்தவங்க. அப்படி வந்தப்போ எங்களை வந்து அறிமுகப்படுத்தியது சூப்பர் சிங்கர் அப்படிங்கிற மேடையாக இருந்தாலும், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை திரையில் கொடுத்தது எங்களுடைய ஞான தந்தை, மானசீக குருநாதர், அம்மா கிரியேஷன் டி சிவா அப்பா அவர்கள் வந்து சார்லி சாப்ளின் 2 திரைப்படத்தில் சின்ன மச்சான் பாடலை வந்து நாங்கள் பாடக்கூடிய வாய்ப்பு கொடுத்தது தான். இந்த நேரத்தில் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் அப்பா சொன்னோடனே கூட நம்ம இயக்குனர் சார் வந்து அதை அவ்வளோ அன்போடு ஏற்றுக்கிட்டாங்க. நாங்கள் வந்து அந்த பாடலை பாடுறேன்னு சொன்னோடனே எங்களுக்கு ரொம்ப பயம், ஆனால் பயங்கரமாக எங்களை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சு எங்களை வந்து அதை பாடல் பதிவு செஞ்சு எங்களை வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்திய அம்ரீஷ் சார் அவர்களும் வந்திருக்காங்க. நீங்கள் எல்லாரும் வாழ்த்தி தான் நாங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். நிச்சயமா அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்னதான் மக்கள் இசையா பாடிட்டு இருந்தாலும் கூட அதை உலக அளவில் கொண்டு போன அந்த ஒரு மிகப்பெரிய பங்கு அம்ரீஷ் சாருக்கு உண்டு. அவரோட அந்த ஒரு வித்தியாசமான அந்த ஒரு இசை தான் அது இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்க காரணமா இருந்தது அவரோட இசை. அந்த படம் முடிஞ்சோடனே நம்மளெல்லாம் சார் ஞாபகம் வச்சுருப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேய் மாமான்னு ஒரு படம் பண்ணுறோம், அதில் வடிவேல் சாரோட வசனங்கள்லாம் போட்டு ஒரு பாட்டு வருது, அது நீங்கள் தான் பாடணும்னு சொன்னாங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணே சொல்கிற மாதிரி நம்மலாம் வந்து ஜெயிச்சா பத்தாது, ஜெயிச்சுட்டே இருக்கணும், அப்போ தான் மக்கள் மறக்காமல் இருப்பாங்க. அப்படி நாங்கள் இயங்கிக்கிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக பேய் படம் அப்படின்னாலே இருட்டில் தான் பார்த்துருக்கோம். எனக்கு பேய் கூட பயம் இல்லை, அந்த இருட்டை பார்த்தா தான் ரொம்ப பயமாக இருக்கும். முதல்ல ஒரு பேய் படத்தை இவ்வளோ வெளிச்சமாக நான் வந்து இன்றைக்கி தான் பார்த்தேன். இருட்டில் எடுத்த பேய் படமே பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் போது வெளிச்சத்தில் எடுத்த இந்த பேய் மாமா படம் பெரிய வெற்றி அடையும்னு மக்கள்ல இருந்து நானும் ஒருத்தியாக மனசார வாழ்த்துக்கிறேன். எவ்வளோ பெரிய வாய்ப்பை எங்களுக்கு வழங்கிய சக்தி சிதம்பரம் சாருக்கும் ஒட்டுமொத்த டீமுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவங்களுக்கும் நன்றி. அந்த பாட்டு கூட அதை கேட்டோடனே எங்களுக்கும் பயங்கரமாக ஒரு ரொம்ப ஆர்வமாக இருந்தது. சாரோட வடிவேல் சாரோட அந்த டைலாக்காக வச்சு பண்ணும்போது நிச்சயமாக பாட்டை கேட்ட உடனேயே இந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆகும். எப்படி ஒரு சின்ன மச்சான் எங்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பாட்டும் ஒரு அடையாளமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். அதே போல் அந்த பாடலை ரொம்ப அழகாக இசையமைச்ச நம்மளுடைய இசையமைப்பாளருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி 2 வரி கூட பாடிடலாம். ஏய்
என்ன வச்சு காமெடி கிமடி பண்ணலையே, ஏய் என்ன வச்சு காமெடி கிமடி பண்ணலையே, ஏய் என்ன வச்சு காமெடி கிமடி பண்ணலையே. ஐயோ ஐயோ என்ன இது சின்ன புள்ள தனமா இருக்கு, ஐயோ ஐயோ என்ன இது சின்ன புள்ள தனமா இருக்கு. ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா கிளம்பிட்டாயா, ஆஹா வந்துட்டாயா வந்துட்டா கிளம்பிட்டாயா கிளம்பிட்டா, என்ன வச்சு காமெடி கிமடி பண்ணலையே அப்படிங்கிற பாட்டு தான். ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மேடையிலே அமர்ந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் மற்றும் எங்கள் குடும்ப விழா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க, எங்கள் குடும்ப அமைச்சர் அவர்களுக்கும், ஏன்னா அவர் வேற நாங்கள் வேற இல்லை. உண்மையிலே இன்னைக்கு இந்த அளவுக்கு சினிமா ஒரு 6 மாசமா என்ன கஷ்டப்பட்டிருப்போங்கிறது தெரியும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சியை கூட பார்க்காம இருந்தோம். இன்னைக்கு எல்லாரும் ஒரு விழா வச்சு இதை சந்தோஷமா கொண்டாடுறோம், அப்படி இருக்கோம், ஒரு கலந்துக்கிறோம். ஒருத்தர் ஷூட்டிங் ஒரு 4 நாளாவது மாசத்துக்கு போறோம்னா அதுக்கு காரணம் அமைச்சர் அவர்கள். ஏன்னா இப்படி ஒரு 50 பேர் வச்சு 60 பேர் வச்சு கவனமாக பாதுகாப்பாக நீங்கள் செயல்படுங்க, நமக்கு நம்ம உயிர் முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம் சொல்லி அழகாக செயல்படுத்தி இன்றைக்கி எல்லோரும் ஷூட்டிங் போயிட்டுருக்கோம். அது காரணம் அமைச்சர்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு, இது பேய் மாமா சக்தி சிறுமன் சார் பற்றி சொல்லணுன்னா ஒரு 23 ஆண்டுகளாக எனக்கு பழக்கம். எல்லா படத்துலேயும் அவர் கூட பண்ணியிருக்கேன். ஆனால் படம் வரும்போது இருப்பனான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு எல்லாரும் ஒரு லைன் வச்சு படம் பண்ணுவாங்க. ஆனால் மிகப்பெரிய அறிவாளிங்க. ஒரு லைனில் வச்சுக்கிட்டு அங்கே போகும்போது ஒரு லைனில் படம் எடுத்துகிட்டு போவார். அங்கே போய் 25 நாள் இப்போ தேக்கரில் ஷூட்டிங்கில் இருந்தோம். எல்லாரும் ஒரு குடும்ப படம் மாதிரி தான். எல்லாரும் ரோஹி பாபுலாம் அவ்வளோ அழகாக காலைல 7 மணிக்கு அந்த பணியில் கூட ரமேஷ் கண்ணன் நான் ஒரு குடும்பம் மாதிரி தான். பேய் மாமான்னு சொன்ன மாதிரி நைட்டு 2:30-3 மணிக்கு முடியும், மறுபடியும் காலைல 6 மணிக்கு அங்கே போய் லொக்கேஷன் நிற்பார் மலை மேலே. அவ்வளவு அழகாக புக் பண்ணி, அது இல்லாமல் அங்கே எடுக்கிற படத்தை தாண்டி டப்பிங்கில் ஒரு படம் பண்ணுவார். அதுதான் ஃபைனல். டப்பிங்கில் என்னென்ன சேர்க்க முடியுமோ அவ்வளவு டப்பிங்கில் வச்சு திடீர்னு வெளியூரில் இருப்போம், வையாபுரி இந்த ஃபோனில் இந்த வாய்ஸை மட்டும் கொஞ்சம் பேசி அனுப்புங்க, இதுதான் டைலாக் அம்பார். அது அங்கே பார்த்தா அதில் ஏற்றி வச்சிருப்பார். அதனால் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு என்ன இருக்கோ, டெய்லி இன்னைக்கு பேப்பரில் வர்ற நியூஸை அதை அப்போ கொண்டு போய் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இன்னைக்கு ட்ரெண்டில் என்ன இருக்கோ அத்தனை விஷயங்களும் அந்த படத்தில் இருக்கும். அதனால் அண்ணன் சொன்ன மாதிரி ராஜகோபால் லியாகத்தண்ணன் சொன்னார், ராஜகோபால் சார் இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்காருன்னா அது காரணம் எல்லா பொறுப்பையும் அவரே பார்த்தார். ஒரு ப்ரொடியூசராக இருந்து, ப்ரொடியூசர் உட்காந்துருக்காங்க இங்கே, இருந்தாலும் ப்ரொடியூசர் வரமாட்டாராங்க. ஒரு தயாரிப்பாளருக்கு என்ன கஷ்டம் இருக்குமோ அதை உணர்ந்து ப்ரொடியூசர் மாதிரி வேலை பார்த்தாருங்க. பேட்டாலேருந்து யூனிட்லேருந்து அத்தனையும் உட்கார வச்சு அத்தனை பேருக்கும் நின்று வேலை பார்த்தாரு. அதனால் அவர் குடும்ப படம் சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க பையன் அவர் கேமராலையும் சரி எடிட்டிங்லையும் சரி எல்லா விஷயத்தையும் எடுத்த உடனே அப்பப்போ பாபு சார் இன்னைக்கு எடுத்த சீனை சாயந்தரமே போட்டு காமிப்பார். இது ஓகேவா, இது வேற ஏதாவது இன்னொரு க்ளோஸ்அப் எடுத்துக்கலாமா, சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எல்லாருமா சேர்ந்து பொன்குமரன் சார்லேருந்து அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்தாங்க. அதனால தான் இந்த லாக்டவுனில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சிறப்பான விழாவா இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் இதில் இந்த ஒரு ஆடியோ லான்ச் ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது அண்ணன் சொன்ன மாதிரி தமிழ்நாடு லெவலில் இல்லை, உலக லெவலில் கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததாக பேய் மாமா படத்துடைய இசையமைப்பாளர் ராஜ் ஆரியான் அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். பெரியவங்களாம் இருக்காங்க, நான் ரொம்ப சின்னவன், இப்போ தான் வளர்கிறேன். குருக்கா என்னோட படம், யோகி பாபு அண்ணாவோட தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். இது 2வது. நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சக்தி சாருக்கு ரொம்ப நன்றி. எப்படியும் நைட்டு ஒரு 11-12 மணிக்கு தான் கால் பண்ணுவார், நிறையா கரெக்ஷன்ஸ் இருக்குடா அப்படின்னு. பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி பண்ணிவிடுவேன். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நல்லா வந்திருக்கு, படம் நல்லா வந்திருக்கு நம்புகிறேன். ஒர்க் பண்ண என்னோடய மியூசிஷியன்ஸ் யாரும் வரல இன்றைக்கி பேண்டமிக்னால. ஸோ பேண்டமிக் டைம்லேயும் நைட்டில் ஒர்க் பண்ணானுங்க. பிரசாத், கோபி, ரம்யா, டென்னிஸ், ராகுல், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பேண்டமிக் டைமில் எப்படி வரணும்னு எல்லாம் பெங்களூரு அப்படி இப்படின்னு வந்தாங்க. அப்பா அம்மாவுக்கு நன்றி. தேங்க்யூ. மேடையில் வீட்டிருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் தம்பி யோகி பாபு,
மாமா வையாபுரி, ரமேஷ் கண்ணா மாமா, ஹரிக்குமார் மாஸ்டர், நட்டி அவர்கள் மற்றும் ரவி மரியா அவர்கள், மியூசிக் டைரக்டர், பாடகர்கள், மனோபால் அண்ணன், லியாகத் அலி கான் அண்ணன், ப்ரொடியூசர் சார், எல்லாவற்றுக்கும் மேலாக அழைப்பை ஏற்று இங்கு வந்து பெருமை சேர்த்திருக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஐயா கடம்பூர் ராஜு அவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். சக்தி சிதம்பரம் சாருக்கு என்னுடைய மிக பணிவான அன்பு கலந்த வணக்கங்கள். அவர் கூட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை. அது என்னமோ தள்ளி போயிட்டே இருந்தது. இந்த படத்தில் திடீர்னு கூப்பிட்டாரு, வாங்க அப்படின்னு. சரின்ட்டு போனேன். போயிட்டு சொல்லும்பொழுது, தலைவரை நம்ம ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணணுன்னு ஒரு ஆசை இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னு. சரி சார் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தாச்சு. கேரளாவுக்கு போனோம். நல்லபடியாக ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. மூணாறு ரொம்ப அற்புதமாக இருந்தது. நல்லபடியாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு திருஷ்டிப்பட்ட மாதிரி, மச்சான் மேனேஜர் கிருஷ்ணமூர்த்தி தவறி போயிட்டான் இந்த ஷூட்டிங்கில். அது ஒரு பெரிய ஷாக்கு. அந்த இடத்துல ஒரு நல்ல அற்புதமான ஒரு காமெடியன், பங்காளி வடிவேலு அவர்களோட அந்த பைத்தியம் காமெடி, அந்த பேங்க் மேனேஜர் காமெடி, அதெல்லாம் இன்றைக்கும் யூடியூப்பில் பார்த்து ரசிக்கலாம். திடீர்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான். அதனால் எவ்வளோ பெரிய எல்லாருக்கும் மன கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் அங்கேருந்து பார்த்தவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். இந்த படத்தில் தலைவர் அவர்களோடு ஒர்க் பண்ணியது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இணைந்து அவரோடு பல படங்களில் பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. நல்ல ஒரு வேடமாக கொடுத்து நல்லபடியாக வந்து காமராஜ் சார், ராஜகோபால் சார், ஐயா திரு பொன்குமரன் அவர்கள், கூட நடித்தவர்கள், அபிஷேக், எல்லாருமே, தம்பி யோகி பாபு, மாமா ஐயாபுரி, ரமேஷ் கண்ணா, எல்லோரும் ஜாலியாக ஒரு ஃபேமிலி மாதிரி. சிங்கம் தண்ணை வந்திருந்தார். எல்லோரும் ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லபடியாக படம் வந்திருக்கு. அதாவது இந்த பேண்டமிக் பீரியடில் கூட திடீர்னு தலைவர் ஃபோன் பண்ணுவார், தலைவர் இந்த இடத்துல ஒரு டைலாக்கு, நீங்கள் தேட்டருக்கு போங்க, ஒன்றும் பயம் இல்லை, நல்லபடியாக எல்லாம் ஸ்டெரிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்னு ஃபோன்லேயே சொல்லுவார். சரி போய் பார்த்தாக்க ஒன்றும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அதாவது மூளைக்கு மூளை பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி அந்த மூலையில் காமராஜ் சார் இருப்பார், இந்த மூலையில் வந்து ராஜகோபால் சார் இருப்பார், இந்த மூலையில் நான் இருப்பேன், உள்ள ஒரு மூலையில் என்ஜினியர் மட்டும் இருப்பார், தலைவர் வர மாட்டார். நீங்கள் போங்க தலைவர், நீங்கள் தான் பேச போகிறீங்க, நீங்கள் பேசிட்டு போயிடுங்க அப்படிம்பார். அந்த மாதிரி போய் பார்த்து எந்தெந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் பண்ணி நல்லபடியாக இந்த சினிமாவை செய்திருக்கிறோம். அற்புதமான விஷயங்கள். இந்த படம் பேய் படத்தை வந்து ஒரு பயங்கரமாக வந்து ஒரு இது இல்லாமல் காமெடியாக, நம்முடைய சித்த வைத்தியத்தில் எல்லாவற்றிற்கும் மருந்து உண்டு அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த படத்தில் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி வந்து தலைவர் பேசும்போது சொல்லுவார், ஒரு விஷயம் சொல்லுவார் அவர். அது வந்து நிறைய பேர் அது பண்ணியிருக்கிறாங்க. நான் வந்து கெலடாஸ்கோப் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பார்க்கும் பொழுது, மைண்ட் ஓவர் த பாடி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பார்த்தேன். ஒருவருக்கு வந்து காலில் ஆப்ரேஷன் நடக்குது. இங்கே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க. இவருடைய கான்சன்ட்ரேஷன் இங்கே இருக்கும் பொழுது அவருக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷன் முடிஞ்சிருது. இது என்ன, இது புதுசாக காமிக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் பட்டினத்தாருடைய வரலாறு படிக்கும்போது அதில் இருந்தது. அவர் ஒரு வீட்டுக்குள்ளே போய் பசிக்குதுன்னு சாப்பிடும் பொழுது வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க, யாரோ நினச்சி அடிக்கும் பொழுது அவர் வாங்கிக்க வந்து தின்னல வாங்கிக்க அப்படின்றார். அப்போ யாரோ ஒருத்தர் வந்து அவர் பெரிய ஞானியா, அவரை போய் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் யாரை சாமி வாங்கிக்கன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த சரீரம் தானே பசிக்குதுன்னு வந்து சாப்பிட்டுது, இந்த சரீரத்தை அதற்குண்டான தண்டனை வாங்கிக்கோ அப்படின்னு ஆன்மா சொல்லுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கருத்தை நாம் செலுத்தும் பொழுது நிச்சயமாக மற்ற விஷயங்கள் நமக்கு பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது அந்த படத்தில் நான் புரிந்து கொண்டேன். அது தலைவர் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். அற்புதமான ஒரு படம், காமெடியான ஒரு படம், எல்லோருடன் இணைந்து பணியாற்றுவதற்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைத்தது. அதற்காக தலைவர் திரு சக்தி சிதம்பரம் அவர்களுக்கு நான் வந்து நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல என்னுடைய சிவனை வேண்டிக் கொள்கிறேன்.
நன்றி, வணக்கம். மேடையில் இருக்க அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். அடுத்தது படம் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது அதை விட பெரிய சந்தோஷம். அதனால் இந்த 2 வார்த்தைகளும் போதும்னு நினைக்கிறேன். ஆனால் அமைச்சர் அவர்கள் வந்திருக்காரு, நம்ம டைரக்டர் செல்வமணி சார் நிறைய கோரிக்கைகள் வச்சார், அந்த கோரிக்கையை அவர் நிறைவேற்றுவார். என்னுடைய நன்றி, வணக்கங்க. தேங்க்யூ சார். அடுத்ததாக பேய் மாமா படத்தின் நாயகன் திரு யோகி பாபு அவர்கள் பேசுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி. பேய் மாமா நான் நிறைய காமெடி படங்கள் தான் பண்ணேன். காமெடி படங்கள் பண்ணும்போது ஸ்டேஜில் ஏறி 2 வார்த்தை பேசிட்டு போயிடுவேன். சக்தி சிதம்பரம் சார் வந்து கதாநாயகன் சொல்லி இன்னைக்கு வச்சிட்டாரு. ரொம்ப பயமாக இருக்குது. இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு வடிவேல் சாருக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒரு முறை வந்து சார் சொன்னார், சக்தி சிதம்பரம் சார். நான் அப்போ அவர்கிட்ட சொன்னேன், சார் அவர் ஜீனியஸ் சார், வடிவேல் சார் வந்து ஜீனியஸ், அவருக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க, எனக்கு எப்படி சார் செட் ஆகும், நான் ஒன்றா வேறு என்ன அதில் என்ன ஒரு கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. இல்லை சார் எல்லாத்தையுமே மாற்றிருக்கேன், உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிருக்கேன் வாங்க அப்படின்னாரு. ஏன்னா இப்போ ஒரு 2-3 சீன் பண்ணாலே என்னோடய பேனரை போட்டு லீடுன்னிடுறாங்க. அதுதான் இன்னும் இதில் வந்து பெரிய லீடாக வேறு பண்ணியிருக்கோம். இந்த படம் வெற்றி அடைய எல்லோரும் உங்களோட அன்பு ஆதரவு வேணும். இதில் நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சார் சொன்னார் வந்து பேமெண்ட் வந்து குறைங்க அப்படின்னு. சார் நான் நார்மலாக போன வருஷம் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கொரோனாவில் கம் பண்ணுற தான் சார் கம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பேமெண்ட்டு. யாருமே அவ்வளோ தருதில்லை சார். என் மேனேஜரும் இங்கே தான் இருக்கார், அவர்கிட்ட கேட்டுருங்க. நான் நேற்று நைட்டு ஒரு 4 நைட்டாக வந்து நான் நைட் ஷூட் போயிட்டுருக்கேன். நைட் ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப கம்மியாக தான் நடிச்சிட்ருக்கேன் ஒரு டைரக்டருக்கு. அதுக்கப்புறம் அதிலே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பொண்ணு ஒன்று சொல்லிச்சு, சார் என் லைஃப் வந்து ஒரு 13 வருஷமாக வந்து செல்வராங்க சாருக்கெல்லாம் நான் ஒர்க் பண்ணேன் சார், நான் உங்களை வச்சு ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன், ஆனால் பட்ஜெட் ரொம்ப கம்மி சார், அந்த படம் வந்து ஷூட் போனால் தான் சார் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்ச்சு. நான் ஃப்ரீயாக பண்ணுறேம்மா, உங்கள் கல்யாணம் நடக்கட்டாங்க. அதுமாதிரி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போயிருக்கேன் சார். நான் இப்போவும் போயிட்டுருக்கேன். அதனால் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த படத்தை வெற்றி அடை செய்யணும் நீங்கள் எல்லோரும். ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். செல்வமணி சார் சொன்ன மாதிரி இந்த கோரிக்கையெல்லாம் கொஞ்சம் நிறைவேற்றினீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து சீக்கிரமாக வண்டி எடுத்துன்னு ரெகுலராக போய் வந்துடுவோம் நாங்கள். சரிங்களா சார்? தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அப்புறம் சக்தி சிதம்பரம் சாரை பற்றி சொல்லணும். சாரி, அவர் வந்து ஷூட்டிங் பார்ல வந்து டைலாக் எடுத்துன்னு வந்துட்டு, சார் இந்த டைலாக் சார் இது கொஞ்சம் பயமாக இருக்குது மாற்றுங்க அப்படின்றார். ஏன் இதுதான் நீங்கள் பேசுங்க, இதெல்லாம் என்ன ஆகிட போகுது அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், அப்படியே மாற்றிட்டு போயினே இருங்க அப்படின்னு. ஒவ்வொரு டைலாக்கும் எனக்கு காமெடியாக எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணி என்னை சேஃப்டியாக கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டார். அவருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. அந்த ட்ரைலரில் சொன்ன மாதிரி தான் நான் எப்போவுமே காமெடி தான். ஹீரோவுக்கு தகுதியான மூஞ்சியே கிடையாது இது, அதனால் காமெடின்னா ரொம்ப நன்றிங்க. பேய் மாமா படத்தின் தயாரிப்பாளர் திரு விக்னேஷ் ஏலப்பன் அவர்கள் பேசுவார்கள். இங்கு வருகின்றிருக்கும் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் இயக்குநர்கள், மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். திரு சக்தி சிதம்பரம் அவர்கள் என்னை மதுரையில் சந்தித்து இந்த பேய் மாமா கதையை பற்றி சொன்னார்கள். கதை ஓரளவுக்கு எங்களுக்கு பிடித்திருந்தது. அதனால் இந்த படத்தை எடுக்கலாம் என்று முடிவு செய்து அவரிடமே எல்லா பொறுப்பையும் ஒப்படைத்து இதை நல்ல முறையில் படத்தை மூணார், கேரளாவில் உள்ள மூணாரில் ஷூட்டிங் செய்தார்கள். நல்ல முறையில் படத்தை முடித்து கொடுத்து இந்த அளவுக்கு ஒரு இசை வெளியீட்டு விழாவை நடத்தி கொடுத்தமைக்கு சக்தி சிதம்பரம் அவர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த நடிகர்களுக்கும், இசையமைப்பாளர்களுக்கும் மற்றும் ஒளிப்பதிவாளர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக பேய் மாமா படத்தின் இயக்குனர் சக்தி சிதம்பரம் அவர்கள் பேசுவார்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். முதல்ல இந்த ரொம்ப குறுகிய காலத்தில் பேசி இதுக்கு வர ஒத்துக்கிட்ட எனது பாசமிகு அண்ணன் கடம்பூர் ராஜ் சார் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சில கட்சியில் உள்ள அமைச்சர்கள்கிட்ட நீங்கள் பேசவே முடியாது, பார்க்கவே முடியாது. ஆனால் எங்கள் கட்சியில் இருக்கிற அமைச்சர்களை எப்போ தொடர்பு கொண்டாலும் உடனடியாக எடுத்து, ஏதாவது மீட்டிங்கில் இருந்தால் கூட அரை மணி நேரத்தில் லைனுக்கு வந்துடுவாங்க.
அப்படி ஒரு கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா மாதிரி கேட்டதும் வந்த கடம்பூர் ராஜ் சாருக்கு இந்த யூனிட் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி செல்வமணி சார் கேட்டதையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வந்த உடனே எல்லாருமே நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க, இந்த படத்தில் நான் நிற்கணும்னு நினைக்கிறேங்க, நான் உட்காரலைங்க, இந்த படத்தில் நான் நின்று காட்டணும் அப்படின்ட்டு. ஒவ்வொரு படத்துலையும் இதே ஒரு வெறி தான். எல்லா படத்தையும் படமாக நினச்சி தான் நான் ஒர்க் பண்ணுவேன். இதில் வந்து என் ஒய்ஃபெல்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 12 மணிக்கு உட்காந்து பேய் மாதிரி உட்காந்து ஏதாவது பேப்பரை உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பேன். திடீர்னு லைட்டு போட்டால் பயந்துருவாங்க. அப்படி வந்து நிறைய அவங்களுக்கு அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வந்து திரு ஏலப்பன் சார் அவர்களுக்கும் அவங்க சன் விக்னேஷ் சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நான் வந்து ஒரு 1 hour கதை சொன்னேன். அதுக்கப்புறம் எதுவுமே கேட்கல, எந்த ஒரு வார்த்தையுமே கேட்காம எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு கேட்டாங்க. பட்ஜெட்டை சொன்னேன். பணம் வந்து அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க. ஷூட்டிங் நம்ம ரொம்ப கம்பல் பண்ணால் வருவாங்க, இருக்க மாட்டாங்க, போயிடுவாங்க. இப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் ஒரு இயக்குனருக்கு கிடைச்சா கண்டிப்பாக ஹிட்டு கொடுத்துடலாங்க. ஏன்னா முழு சுதந்திரம், நம்ம பணத்தை எப்படி டீல் பண்ணுறோமோ அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுன்னா முழுசாக இறங்கி பண்ணிடுவாங்க. அதுக்கு நானும் ஓரளவுக்கு நல்லா உழைச்சி ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். அதை நீங்களாம் பார்த்துட்டு சொல்லுங்கள். படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஷூர் ஷாட் படமாக இருக்கும், ஒரு குட்டி காஞ்சனாவாக இருக்கும். அதே மாதிரி வந்து யோகி பாபு வந்து என்னோட படங்களில் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் ஹீரோன்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஹீரோனா அது யோகி பாபுவாக இருந்தாலும் சரி, ரஜினிகாந்தாக இருந்தாலும் சரி, ஒன்று தான் எனக்கு. அவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மரியாதை அவர் கொடுப்பேன். அவருக்கு என்ன ரஜினி சாரை வச்சு நான் படம் பண்ண என்ன பண்ணுவனோ அப்படி நினச்சி தான் இந்த படம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த மரியாதை அவர் கொடுத்துருக்கேன். கரெக்டு தானே சார்? அதே மாதிரி இந்த படத்தில் சில பேர் என்னால் மேடைக்கு இருக்கைகள் காரணமாக இந்த படத்தில் வந்து நான் ரொம்ப முக்கியமான சிலரை பற்றி சொல்லி ஆகணும். அது வந்து என்னுடைய உயிர் நண்பர், என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரரு, என்னுடைய ஆத்மார்த்தமான நண்பர் திரு பொன்குமரன் அவர்கள். ஒரு நிமிஷம் ஸ்டேஜுக்கு வாங்க. இந்த படத்தை நான் கதை எழுதுன பிள்ளையார் சொல்லி போட்டதுலேருந்து என் கூட இருந்து இந்த படம் பெருசாக ஜெயிக்கும் சார் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நான் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா முதல்ல இருந்தே என் கூட இருக்காரு. அவருக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டேன், அவருக்கு பணம் கொடுத்தேன், வாங்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா என் கூட டிஸ்கஷனில் இந்த கதையை மெருகேற்றுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. காலையில் பீச்சுக்கு நான் வாக்கிங் போகிறதே இந்த கதை பண்ணுறதுக்காக தான் வாக்கிங் போக ஆரம்பித்தேன் அவர் கூட சேர்ந்து. அப்போ ஒரு பெரிய பேமெண்ட் வாங்கிக்கோங்கன்னா இல்லை சார் வேண்டான்னு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சேன். அதனால அவரை நடிகர் ஆக்கிட்டேன். அவரை இந்த படத்தில் ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா படங்கள் அவர் வீட்டு கதவை தட்டும். ஏன்னா டைரக்டர் கம் ஆக்டர் வந்து எப்போவுமே வந்து திரையில் கண்டிப்பாக ஜொலிப்பாங்க. நிறைய ப்ரொடியூசர்ஸ், நிறைய டைரக்டர்ஸ் அவர் கூப்பிடுவாங்க. வாழ்த்துக்கள். அதே மாதிரி அபிஷேக், வாங்க அபிஷேக், இதில் ஒரு மெயின் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் கேரக்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டேஜுக்கு கூப்பிட முடியல சில இதுகள். அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கேமராமேன் திரு பன்னீர்செல்வம் சார் அவர்கள். சார் ஒரு நிமிஷம். அவர் வந்து மாத்திரையை போட்டுட்டு வேலை செய்வார். நைட்டு 12 மணிக்கு அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க. அவர் ஃபோன் எடுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு மாத்திரையை போட்டுட்டு அவரும் என்னைய மாதிரியே ஒரு முதல் படம் மாதிரி ஒரு வெறித்தனமாக வேலை செய்வார். அந்த மாதிரி ஒரு கேமராமேன் கிடைச்சதுனால இந்த மாதிரி காமெடி படத்துக்கு ஒரு குவாலிட்டி கிடைச்சிருக்குன்னா அந்த மாதிரி ஒரு கேமராமேன் தான். அதுக்கு வந்து அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்காக மிக மிக சம்பளத்தை குறைச்சி எல்லாத்துலேயுமே கூட இருந்து கோஆப்ரேட் பண்ண என்னுடைய நண்பர்களான ரமேஷ் கண்ணாவிலேருந்து திரு வையாபுரியிலேருந்து எல்லாத்தையுமே. ஏன்னா இதில் வந்து திடீர்னு யோகி பாபு சாரை போட்டாச்சு. அவர் முதல்ல வந்து ஒத்துக்கிட்டதே வந்து சார் நான் இந்த படம் பண்ணித்தரேன், ஆனால் நான் பிஸியாக இருக்கிறேன், டேட் வந்து நான் கொடுக்குற டேட்டை அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் இந்த படம் நான் ஹீரோவை பண்ணுறேன், ஓகே, ஆனால் எனக்கு இப்படி தான் டேட் வரும், அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணு சொன்னால் இப்போ நான் இதில் வர்ற அப்பா கேரக்டரோ அண்ணன் கேரக்டரோ மற்ற எல்லா கேரக்டரும் வந்து லம்பாக ஒரு டேட் வாங்க முடியாது. பிஸியான ரொம்ப இதில் இருக்கவங்ககிட்ட வாங்க முடியாது. அப்போ பெரிய சம்பளமும் என்னால் கொடுக்க முடியாது. அப்போ என்னுடைய நண்பர்கள் யாருன்னு பார்த்து ஒரு லிஸ்ட்டு போட்டு
அந்த லிஸ்ட்டில் வந்து என்னோட நண்பர்களான ரமேஷ் கண்ணா, வையாபுரி எல்லாரையும் கூட்டு நடிக்க வச்சோம். அதே மாதிரி இந்த படம் கதை விவாதத்தில் கலந்துக்கிட்டு இந்த படத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட என்னுடைய இன்னொரு நண்பர் ரவி மரியா, இந்த படம் இப்படி பண்ணணும் யோகி பாபுன்னு சொன்னோடனே அவர் ஃபோன் பண்ணி யோகி பாபுக்கு ஃபோன் பண்ணி இந்த படம் பண்ணணும் என் ஃப்ரெண்டு சக்தி சிதம்பரம் சொல்லி அந்த லிங்க் கொடுத்த அவருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நான் சொல்லிகிட்டே போகலாம், நிறைய நன்றி லிஸ்ட் இருக்குது. டைம் வந்து ரொம்ப போய்கிட்டே இருக்குது. இந்த இந்த ப்ரொடியூசர் கண்டிப்பாக நிறைய படங்கள் பண்ணணும், அதில் சுயநலமாக நான் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபையில் கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு நல்ல ப்ரொடியூசர் சினிமாவுக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து நிறைய படங்கள் எடுக்கணும். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் திரு MS பாஸ்கர் சார் அவர்கள் ஒரு நாள் நைட்டு வந்து அவர் டெத் ஆகிற மாதிரி ஒரு சீன், பயங்கர மழை கேரளாவில். அவர் வந்து ஷாட்டு முடிஞ்சிருச்சு. ஷாட்டு முடிஞ்சு அடுத்த ஷாட்டுக்கு ரெடி ஆகிறோம். இல்லை இன்னொரு டேக் இருக்குது. அவர் வந்து அந்த பயங்கர மழை பெஞ்சு புல் தரையில் அப்படியே படுத்து கிடக்கிறாரு, வாயெல்லாம் பிளட்டு, டெத் ஆகிற சீனு. இன்னொரு டேக் எடுக்கணும். அதுக்கு கேமராலாம் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 40 மினிட்ஸ் ஆகும். நைட்டு 12:30 மணி. மூணாறில் பயங்கர குளிர். அந்த குளிரில் வந்து அவர் படுத்துருக்காரு. சார் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, அடுத்த ஷாட் எடுக்கணும். இல்லை தலைவா, பரவாயில்ல தலைவா, அது இந்த மூடில் அப்படியே படுத்துங்க, விட்டுருங்களேன். அந்த டெத்தில் ஒரு டயலாக் சொல்லணும். அப்போ அவர் எதை பற்றியுமே கவலைப்படல, அந்த பணியை பற்றி கூட கவலைப்படாமல் என்னோட பணி தான் முக்கியம்னு சொல்லி படுத்துருந்த இந்த மாதிரி நடிகர்கள் நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு டயலாக் இருக்குது. இந்த கொடியை இது வந்து ஒருத்தர் பரவிச்சுன்னா இருமுனாலோ திம்முனாலோ 50 பேருக்கு பரவும், அது 500 பேருக்கு பரவும், அது 5000 பேருக்கு பரவும். அப்படியே பரவி அந்த நோய்க்கு மருந்தே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும்போது நம்ம இந்த மருந்தை ரிலீஸ் பண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு டயலாக்கே இருக்குது. அது கரெக்டாக இப்போ படம் பார்க்கும்போது கரண்ட் மேட்டரோட கனெக்டாக இருக்குது. இந்த இதுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கலன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் ஏதோ ஒன்று நினச்சி எடுத்தோம், அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கொரோனா படமாயிடுச்சு. அந்த கொரோனாவை விரட்டுறவர் பேய் மாமா படத்தில் இவர் தான். கொரோனாவை ஒழித்த பேய் மாமா யோகி பாபு அந்த படத்தில். அதே மாதிரி கொரோனா ஒழிகிற டைம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் தேட்டரு, நிறைய பேர் எங்கள் இந்த படத்தை வந்து ஓடிடிக்காக கேட்டாங்க. ஓடிடிக்காக, ஏன்னா யோகி பாபுக்கு நல்ல மார்க்கெட் இருக்குது, படம் டைட்டில் பேய் மாமா, கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் என்டர்டைனர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்ரோச் பண்ணாங்க. அதுக்காக தான் நான் ட்ரெயிலரில் போயிருக்கேன், ஒன்லி தமிழ்நாடு தேட்டர்ஸ்ன்னு. செல்வமணி சார் சொன்னார், இன்னும் நிறைய ஊர் தேட்டர்லாம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். தேட்டருங்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்தே இப்போ நம்ம வீட்டில் ஓடிடியில் பார்க்குறதுங்கிறதுல அந்த சுகம் கிடைக்காது. தேட்டருக்கு ஒரு ஃபேமிலியோடு போய் ஒரு பாப்கார்ன் வாங்கி அப்படி குழந்தைகளோட உட்காந்து அந்த சுகம் சத்தியமாக வந்து ஓடிடியில் கிடைக்காது. அதனால மறுபடியும் தேட்டரு சாம்ராஜ்யம் வரும், மறுபடியும் எல்லா படங்களும் ஓடும், மறுபடியும் தேட்டர் திறக்கும். அதில் பேய் மாமா வந்து எங்கள் ப்ரொடியூசர் எனக்கு கிடைச்ச தங்கமான ப்ரொடியூசர். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சார் கவலையே படாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம என்ன பண்ண முடியும், ஆனால் இன்னும் 2 மாதம் ஆனாலும் 3 மாதம் ஆனாலும் தேட்டர் திறந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம், இந்த படம் தேட்டரில் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை இந்த விழாவில் சொல்லி அண்ணன் கடம்பூர் ராஜன் இதற்கு ஒரு இது பண்ண வேண்டும் என்று இந்த நேரத்தில் தாழ்மையாக ஒரு விண்ணப்பத்தை எல்லாரும் வைத்த மாதிரி நானும் வைக்கிறேன். என்னுடைய இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்ததற்கு, இந்த நம்ம ஆட்சி வந்து ஒரு பொற்கால ஆட்சியாக நடக்குது. இது 2021 இந்த பொற்கால ஆட்சி தொடரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், பேரறிஞர் அண்ணா அவர்கள் அன்று ஒரு விரலை காட்டியது, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல. நேற்று அம்மா அவர்கள் 2 விரலை காட்டியது, எனக்கு பின்னால் இந்த இயக்கத்தை நடத்தி செல்ல EPS OPS என்று 2 பேர் வருவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி 2 பேர் தலைமையில் இன்றைக்கு மிகச்சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஒரு இதில் வந்திருக்கிற எங்கள் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவர்கள் இதுக்கு ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவீங்கன்னு இந்த விழா மூலமாக, இந்த பேய் மாமா விழா மூலமாக எல்லார் முன்னாடியும் அந்த சமர்ப்பணம் வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.